ஹாய் விவர்ஸ், நடிகர் ராஜேஷின் மகனும் நடிகரா? அவரின் குடும்ப பின்னணி பற்றி தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது பிரபல நடிகர் ராஜேஷ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1941ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி பிறந்தார் ராஜேஷ் ஆவார். காரைக்குடியைச் சேர்ந்த இவர் அழகப்பா கல்லூரியில் பியூசி பச்சையாஸ் கல்லூரியிலும் படித்தவர். திருநெல்வேலிக்கரையில் உள்ள கெல்ட் மேல்நிலைப் பள்ளியிலும் ஆசிரியராக பணியாற்றி வந்தாராம். இந்த நிலையில்தான் கன்னி பருவத்திலேயே படத்தின் மூலம் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய அவர் 150க்கும் மேற்பட்ட படங்களிலும் முக்கிய பாத்திரங்களிலும் மற்றும் துணை வேடங்களிலும் அவர் நடித்து அசத்தியுள்ளாராம். ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் வரை தனது நடிப்பு திறமையால் பல ரசிகர்களையும் ஈர்த்துள்ளாராம். விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான தர்மதுரை படத்தில் காமராஜர் என்ற கதாபாத்திரத்தில் ஆசிரியராகவும் நடித்திருப்பாராம். அனைவரையும் ரசிக்க வைத்த கதாபாத்திரமாக அந்த வேடம் அமைந்திருக்குமாம். தமிழின் மீது அதிகமான ஆர்வமுள்ள நடிகர் ராஜேஷின் தமிழ் உச்சரிப்பு அருமையாக இருக்கும் என்றும், இந்த நிலையில்தான் திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பால் இன்று காலமானார் என்றும், ராஜேஷுக்கு 1983ஆம் ஆண்டு சில்வியா என்பவருடன் திருமணம் நடைபெற்றதாம். இவருக்கு திவ்யா மற்றும் தீபக் என்ற 2 குழந்தைகளும் உள்ளன. ராஜேஷின் மனைவி சில்வியா கடந்த 2011ஆம் ஆண்டு இறந்து விட்டாராம். அதனைத் தொடர்ந்து நடிகர் ராஜேஷின் மகன் தீபக் 2014ஆம் ஆண்டு ஒரு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனும் அறிவாகியுள்ளாராம். 35 வயதாகும் ராஜேஷின் மகன் தீபக் சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்று போராடி வருகிறாராம். அவர் நடித்த படத்தை திரைக்கு கொண்டு வர முடியாத நிலையில்தான் தனது அப்பாவுக்கு மட்டும் போட்டு காட்டியதாகவும் வேதனையோடு தீபக் தெரிவித்தாராம். மேலும் அடுத்த வாரம் தன்னுடைய நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலையில்தான் தனது தந்தை இறந்ததை நினைத்து பரிதவித்து வருகிறாராம். மறைந்த பிரபல இயக்குனரான மகேந்திரனின் உறவினர் ராஜேஷ் என்பது குறிப்பிடத்தக்கதாம். ராஜேஷ் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருக்கு தெரிவித்து வருகின்றனராம். அவரது இழப்பானது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றும் ரசிகர் மத்தியில் கூறப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.